ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்து வந்துட்டு ஒரு 3 சம் மிச்சம் வச்சிருந்தோம் கரெக்ட்டா? அந்த பம்ப்ஸோட அந்த மல்டி ஸ்டேஜோட சம்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். நேத்து 2 இன்னைக்கு வந்துட்டு ஒரு 3 பார்த்துடலாம்ல. இப்போ அந்த கான்செப்ட் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் கொஞ்சம் தியரி மட்டும் இருக்கு. அதோட இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, மல்டி ஸ்டேஜ் பம்ப்ஸ் வந்துட்டு 40லேருந்து ஆரம்பிச்சு 41 ஆமா. ஸோ நம்ம வந்துட்டு பேசிக்கா இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் நம்ம. ஓகே, திஸ் இஸ் வந்து டெரிவேஷன் 42 பார்த்தீங்கன்னா 40.42 டெரிவேஷன் இந்த சம் நமக்கு தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு போறோம்னா அதான் 4.43. ஸோ என்ன கேட்டிருக்காங்க இந்த சம்லனா, ஃபாலோயிங் டேட்டா ரெஃபர்ஸ் டு சென்ட்ரிஃபியூகல் பம்ப். சென்ட்ரிஃபியூகல் பம்புக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இம்பலர் டயபிள் கொடுத்துட்டு ஸ்பீடு எக்ஸிட் பிளேடு இவ்வளோ கொடுத்துட்டு ரேடியல் வெலாசிட்டி அது எக்ஸிட் கொடுத்துறாங்க. ஸோ ரேடியல் வெலாசிட்டி அது எக்ஸிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பம்பை பொறுத்த வரைக்கும் என்ன ஃப்ளோ வெலாசிட்டி தான். ஸோ VF2 கொடுத்துட்டாங்க 18 meters per second. ஸோ calculate the power required per kg. ஓகே, ஸோ calculate the power required per kg என்ன பண்ணுறோம். ஸோ இப்போ பவர் ரெக்வயர்ட் பை கேஜிக்கு ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, ப்ரெஷர் ஹெட் அட் இம்பலர் அவுட்லெட்டு. ஓகே, ஸோ பேசிக்லி இம்பலர் ஹெட் அவுட்லெட்டில் ப்ரெஷர் ஹெட் என்ன எஃபிஷியன்சி. நம்ம என்ன சொல்றாங்க, இப்போ டிஃப்யூசர் இஸ் யூஸ்ட் அட் ஹெட் ஆஃப் த இம்பலர், த எக்ஸிட் வெலாசிட்டி ஆஃப் த இம்பலர் இஸ் ரெடியூஸ்டு பை இவ்வளோன்னு சொல்றாங்க. அப்போ வெளியே எக்ஸிட் வெலாசிட்டி குறையிறப்ப ப்ரெஷர் ஹெட் என்ன அது இம்பலர் அவுட்லெட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு எஃபிஷியன்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பவர் ரெக்வயர்டுக்கு என்ன, நம்மளோட ஃபார்முலா வந்துட்டு நம்மளுக்கு பவரோட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், பம்பை பொறுத்த வரைக்கும் VW2 U2 இதுதான் நம்ம ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ U2 வந்துட்டு எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், ஒன் ஆஃப் த அன்னோன் இஸ் U2, ஒன் அதர் அன்னோன் இஸ் VW2. U2 ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். எப்படி டயமீட்டர் D2 கொடுத்துறாங்க. அப்போ நார்மல் πdn/60 ஃபார்முலா போட்டு U2 எடுத்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் VW2க்கு நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, சுதீர் β2 இருக்கு, VF2 இருக்கு, U2 சுதீர் இருக்கு. β2 tan போட்டு நான் வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணிடுவேன். U2 டிஸ்டன்ஸ் வந்துட்டு U2 மைனஸ் VW2 இந்த டிஸ்டன்ஸ் தெரியும். ஹலோ அதில் டேட்டா எனக்கு VW2 வந்துடும். ஓகே, இந்த வெலாசிட்டி ட்ரையாங்கிள் இது. அந்த வெலாசிட்டி ட்ரையாங்கிளுக்கு வேல்யூ போட்டுட்டேன். ஹலோ எனக்கு டேட்டா பவர். ஓகே, அந்த பவரோட வேல்யூ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜூல் பர் கேஜி. ஓகே, ஸோ ஜூல் பர் கேஜி நம்மளுக்கு பவரோட வேல்யூ வந்துடுது. நெக்ஸ்ட் என்ன, இந்த ப்ரெஷர் ஹெட் அட் இம்பலர் அவுட்லெட் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரெஷர் ஹெட் அட் இம்பலர் அவுட்லெட்க்கு என்ன பண்ண போகிறோம், பேசிக்லி என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த அவுட்லெட்டில் இருக்க ப்ரெஷர் ஹெட். ஸோ அந்த அவுட்லெட்டில் இருக்க ப்ரெஷர் ஹெட் வந்துட்டு நத்திங் பட் நம்மளோட எப்படி ஃபைன் பண்ணுறோன்னா, என்னென்ன இது நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா பேசிக்காக டோட்டல் ஹெட் டெவலப்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HM கரெக்டாக இந்த மாதிரி லாஸ் இல்லைன்னா HM இஸ் ஈக்குவல் டு VW2 U2ன்னு போடுவோம். இப்போ VW2 U2 பை ஜின்னு போடுவோம். ஓகே, இப்போ அவுட்லெட்டில் இருக்க இந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம மானோமெட்ரிக் ஹெட்டு மைனஸ் இந்த VO நதிக்கிறாங்களே, இந்த VO HT என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எழுதியிருப்பாங்க. வியோனா என்னன்னா வெலாசிட்டி, அதாவது ஹெட் அது இம்பலர் எக்ஸிட். நம்மளோட மேனோமெட்ரிக் ஹெட்டு கூட நம்ம வந்துட்டு இங்கே என்ன சப்ராக்ட் பண்ணாங்க, இது மாதிரி பின்னாடி பார்த்துருக்க மாட்டோம், இதான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரிலேஷன் வந்துட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா, அவுட்லெட்டில் இருக்க ஹெட்டோட வேல்யூஸ் நத்திங் பட் மேனோமெட்ரிக் ஹெட் மைனஸ் வெலாசிட்டி ஹெட் அட் இம்பலர் எக்ஸிட். வெலாசிட்டி எக்ஸிட்ல இருக்க வெலாசிட்டி ஹெட். ஸோ அங்கே அந்த வெலாசிட்டி ஹெட் வந்துட்டு சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா மேனோமெட்ரிக் ஹெட்லேருந்து நம்மளுக்கு வந்து அவுட்லெட் வெலாசிட்டி ஹெட் வந்துடுது. ஓகே, அது இவ்வளோ மீட்டர். ஸோ இது வந்துட்டு முன்னாடி யூஸ் பண்ணல, இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க, நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த வெலாசிட்டி ஹெட்ல இம்பலருக்கு என்னன்னா நமக்கு V2 தேவைப்படுது. V ஸ்கொயர் பை 2G தான் பேசிக் ஃபார்முலா தெரியும். ஆனால் நமக்கு V2 தேவைப்படுது. இப்போ V2 எப்படி எடுக்கணும், V2க்கு தான் வந்துட்டு நமக்கு அந்த ட்ரையாங்கிள் ஃபார்முலா இதுக்கு முன்னாடி சம்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலால வந்து எடுத்திருப்போம் VF-ம் VW2 வச்சும். ஏன்னா V2 இது கரெக்டா, V2 வந்து இது இங்கே நம்மளுக்கு இந்த வேல்யூ தெரியும், இந்த வேல்யூ தெரியும். ஸோ ஹைப்போடெனியூஸ் வேல்யூ எப்படி எடுக்கணும், ரூட் ஆஃப் இந்த ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஸ்கொயர் அதான் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அதை எடுத்து நம்ம இங்கே போட்டோன்னே வெலாசிட்டி ஹெட் வந்துடுது. வெலாசிட்டி ஹெட் தான் வந்துட்டு இங்கே மேனோமெட்ரிக் ஹெட் கூட சப்ராக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு அவுட்லைனில் இருக்க ஹெட் வேல்யூ வந்து. நெக்ஸ்ட் இப்போ எஃபிஷியன்சி கேட்டிருந்தாங்க கடைசியில், அந்த எஃபிஷியன்சி ஃபைன் பண்ணுறோம். எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா என்ன எஃபிஷியன்சி கேட்டிருந்தாங்க பாரு, இந்த இதுக்கு ஆக்சுவலி இது C தான், இது இந்த எஃபிஷியன்சி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த எஃபிஷியன்சி எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறாங்க, அவுட்லெட் இருக்க ஹெட்டோட அந்த வெலாசிட்டி ஹெட்டை சப்ராக்ட் பண்ணிட்டு வர எஃபிஷியன்சி
இருந்துச்சுன்னா தட் டிவைடட் பை மேனமெட்ரிக் ஹெட் இன்டூ 100 இதான் நம்ம எஃபிஷியன்சி கொடுத்துரும். இப்போ நம்ம இன்கேஸ் ஃப்ரிக்ஷன் எஃபிஷியன்சி ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ வெலாசிட்டி ஃப்ரிக்ஷன் ஹெட்டும் டெலிவரி சைடில் சப்ராக்ட் பண்ணுவீங்க. சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு ஹெட்லெட் அவுட்லெட் வரும். ஓகே, இன்கேஸ் நம்ம ஃப்ரிக்ஷனாக கொடுத்துருந்தாங்க அதுவும் இங்கே சப்ராக்ட் பண்ணுறது இருக்கும். ஸோ இன்னொரு இந்த மாதிரி எஃபிஷியன்சி ஃபார்ம்ல வந்துட்டு இப்படி ரெப்ரசென்ட் பண்ணாலும் இந்த கொஸ்டின் தான் ப்ராப்பராக நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க, காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவுட்லெட்ல ஹெட் வந்துட்டு ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கு பை மேனமெட்ரிக் ஹெட் இன்டூ 100 தான் நம்மளுக்கு எஃபிஷியன்சி ஃபார்ம்ல. ஓகே, எஃபிஷியன்சி வந்து இது பேசிக்கலி லைக் நம்மளோட என்னது ஓவரால் எஃபிஷியன்சி மாதிரி தான். ஓவரால் எஃபிஷியன்சி, ஆமாம் எஃபிஷியன்சி இங்கே கேட்டிருக்காங்க, அது பேசிக்கலி ஓவரால் எஃபிஷியன்சி தான் கரஸ்பாண்ட் பண்ணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதை இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி காமிக்கல நம்மளுக்கு அவுட்லெட்டுக்கு ஹெட் மட்டும் தெரிஞ்சிச்சு, டிவைட் பை மேனமெட்ரிக் ஹெட் இன்டூ 100 போட்டாலும் நமக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, ப்ரெஷர் ஹெட் இம்ப்ளர் when the diffuser is used and diffuser exit velocity ரெடியூஸ் பண்ணதா இவ்வளோ அதுக்கு நமக்கு V2 வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டு குறையுது 60% பைன்னு போட்டாங்கன்னா பை 60%னா அப்போ எக்ஸிஸ்டிங் வெலாசிட்டி வந்துட்டு இப்போ என்ன வெறும் 0.4 ஆஃப் இதுதான். ஏன்னா 260% சொல்ல பை 60% சொல்லியிருக்காங்க. 60% பேர்ச்சப்ப வெறும் 0.4%, அதாவது 40% தான் அந்த வெலாசிட்டி ரீட்டைன் ஆகுது. ஸோ அந்த எக்ஸிட் வெலாசிட்டி V2 இன்டூ 0.4 போட்டிங்கன்னா நமக்கு V2D, ஓகே, டிஃப்யூசர்ல இருக்க V2 வருது. இப்போ எக்ஸிட் வெலாசிட்டி, அதாவது எக்ஸிட் வெலாசிட்டி அட் இம்ப்ளர் அவுட்லெட் டிஃப்யூசர் எப்படி இருக்குன்னா அங்கே வந்துட்டு V2D ஸ்கொயர் பை 2G யூஸ் பண்ணும். ஏன்னா அதனால கூட என்ன இம்ப்ளர்ல இருக்க அவுட்லெட்ல இருக்க வெலாசிட்டி, ஏன்னா அதை டிஃப்யூசர் கூட என்ட்ரி ஆகுது, அங்கே இருக்க புது வெலாசிட்டி சொன்னாங்க, அந்த வெலாசிட்டியோட கரஸ்பாண்டிங் வெலாசிட்டி எடுப்போம். இம்ப்ளருக்கு அப்புறம் வர அந்த வெலாசிட்டி குறைஞ்சதுனால அதோட அந்த வெலாசிட்டி எடுப்போம் பிஃபோர் என்ட்ரிங் த டிஃப்யூசர். அதை நம்ம வந்துட்டு HM கூட சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு டிஃப்யூசருக்கு மேலே இருக்க என்ன டெலிவரியில் இருக்க நம்மளுக்கு ஹெட் வருது. ஓகே, ஸோ அந்த ஹெட் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஹெட் பை ஸோ டிஃப்யூசருக்கு மேலே இருக்க அந்த அவுட்லெட்ல இருக்க அந்த ஹெட்டோட வேல்யூ வந்துடுது. ஸோ அந்த அந்த ஹெட் வேல்யூ வச்சுட்டு என்ன பண்ணுறோம், எஃபிஷியன்சி ஃபைன் பண்ணலாம். எஃபிஷியன்சி எப்படி ஃபைன் பண்ணுவீங்க, எஃபிஷியன்சி வந்துட்டு அதே மாதிரி ப்ரீவியஸாக ஃபைன் பண்ணுவோம், HO பை HM போட்டிருந்தோமா அவுட்லெட், இங்கே டிஃப்யூசரோட அவுட்லெட் ஹெட் வச்சுட்டு டிவைட் பை HM இன்டூ 100, சேம் கான்செப்ட். ஸோ எனி டவுட் இருக்கா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸாம்பிள் 4.44 என்ன கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி சென்ட்ரிஃபியூகல் பம்பு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துட்டு என்ன கேட்குறேன், கேல்குலேட் ப்ரெஷர் ரைஸ் இந்த இம்பெல்லருக்கு ப்ரெஷர் ரைஸ் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் KE இந்த வோலிட் கேசிங், கைனடிக் எனர்ஜி எவ்வளோ ரெக்கவர் ஆயிருக்கு வோலிட் கேசிங், டோட்டல் ஹெட் டெவலப்டு கைனடிக் எனர்ஜி ரெக்கவர்ட் இந்த கேசி. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இதை ஃபர்ஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரெஷர் ரைஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ரெஷர் ரைஸ் பீலாம் யூஸ் பண்ணுற ஒரே ஃபார்ம்னா நம்ம பெர்னௌலி ஃபார்முலா தான். ஸோ பெர்னௌலி ஃபார்முலாவில் பேசிக்லி என்ன கேட்டிருக்காங்க, இந்த ப்ரெஷர் ரெண்டு ப்ரெஷர் இதான் ப்ரெஷர் ஹெட்னு சொல்லுவோம், P பை ρg. இந்த ரெண்டு ப்ரெஷர் ஹெடுக்காத டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரெஷர் ரைஸ் வந்துட்டு இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணிட்டு அப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸ் வந்துட்டு என்ன சொல்லுது, இந்த P2க்கு இந்த சைடில் P2 பை ρg மைனஸ் P1 பை ρg இருந்துச்சுன்னா இந்த சைடு வந்துட்டு நமக்கு என்னென்ன வேல்யூஸோ இங்கே போட்டுருவோம். ஆனால் நமக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, V1 V2 இருக்கா, VF தான் இருக்கு, ஆனால் பீட்டா இருக்கு, அதை வச்சு நம்ம வந்துட்டு V ஃபைன் பண்ணிடலாம். ஏன்னா அதை வச்சு நம்ம வந்துட்டு VW2 ஃபைன் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு VF இருக்கு, இந்த பீட்டா இருக்கு, அதை வச்சு நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் U2 வச்சு கொடுத்துருக்காங்களா, D2 இருக்கு, அதனால U2 ஃபைன் பண்ணிடுவோம். அதுல இருந்து VW2 எடுத்துருவோமா. ஸோ இந்த VW2 இருக்கு, VF இருக்கு, அதை வச்சு நான் V2 எடுத்துருவேன். ஸோ இந்த V2 எடுத்து நான் இங்கே போட்டுருவேன். ஓகே, இந்த V2 போட்டு என்ன பண்ணும், என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, V1க்கு வந்துட்டு VF1 வேல்யூ இருக்கு, நெக்ஸ்ட் வந்துட்டு VF1 இருக்கு, வேற என்ன இருக்கு, மேனமெட்ரிக் மேனமெட்ரிக் இல்லை வேற என்ன RPM கொடுத்துருக்காங்க. ஓகே, எஸ். ஸோ V1க்கு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட V1 ஈக்குவல் டு VF1 தான் கரெக்டு. நம்ம பம்பை பொறுத்த வரைக்கும் என்ன இன்லெட் ஃப்ளோ வெலாசிட்டி வந்துட்டு ரேடியலாக இருக்கிறதால, சரி ரேடியலாக இருக்குன்னு சொல்கிறேன், அது பேர் என்ன, அந்த ஐயில் அடிக்கிறது ஆக்சியலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு V1 இஸ் ஈக்குவல் டு VF1 தான் ஸ்டார்டிங்லேயே படிச்சிருக்கோம். ஸோ அந்த ரெண்டும் நம்மளுக்கு VF1 கொடுத்துட்டனால டேரக்டாக அந்த V1 பிளேஸில் போட்டுருவோம். ஓகே, அது ரெண்டும் சார்ட் அவுட். U2 VW இப்போ ஃபைன் பண்ணோம். ஸோ டேரக்டாக நம்மளுக்கு ப்ரெஷர் ரைஸ் எவ்வளோன்னு எடுத்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு டோட்டல் ஹெட் டெவலப்டு கேட்டிருக்காங்க. டோட்டல் ஹெட் டெவலப்டு இஸ் நதிங் பட் HM வேல்யூ கேட்டிருக்காங்க. மேனமெட்டிக் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, அதான் ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி, அதோட ஃபார்முலா இது. ஓகே, அதில் இது ரெண்டு வேல்யூ தெரியும்.
ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி ஃபார்முலா தெரியும். டேரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம். டைரக்ட் சிம்பிளிஃபிகேஷன் HM வந்துடும். கைனெட்டிக் எனர்ஜி ரெக்கார்ட் இந்த கேசிங்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கான்செப்டாக நம்ம தியரியில் பார்க்கல, இங்கே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து மைண்டில் வச்சுக்கோங்க. கைனெட்டிக் எனர்ஜி இஸ் நதிங் பட் டோட்டல் ஹெட் மைனஸ் ப்ரெஷர் ரைஸ் இந்த இம்பலர். ஓகே, ஸோ கைனெட்டிக் எனர்ஜி ரெக்கார்ட் இந்த கேசிங் என்னன்னா, நம்ம டோட்டலாக வந்துட்டு எவ்வளோ ஹெட் இருக்குது மைனஸ் எவ்வளோ ப்ரெஷர் ரைஸ், அந்த ப்ரெஷர் ரைஸ்க்கு எவ்வளோ ஹெட் லாஸ் ஆகுது. ஸோ ப்ரெஷர் ரைஸோட லாஸை சப்ட்ராக்ட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்துட்டு கைனெட்டிக் எனர்ஜி வந்துட்டு எவ்வளோ ரெக்கவர் ஆயிருக்கு கேசிங்ல அப்படின்னு தெரியும். ஏன்னா பேசிக்காக என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, ஆக்சுவலி இங்கே பர்சன்டேஜ் வந்துட்டு இங்கே காமிச்சிருப்பாங்க. இப்போ கைனெட்டிக் எனர்ஜி தான் என்ன நடக்குதுன்னா, அந்த டிஃப்யூசர்லாம் தாண்டி போகிறப்ப அந்த கைனெட்டிக் எனர்ஜி தான் ப்ரெஷர் எனர்ஜியாக மாற்றுது. ஸோ அந்த கைனெட்டிக் எனர்ஜிலாம் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா நம்ம கேசிங்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஸோ அது வந்துட்டு எவ்வளோ ஆகுது அப்படின்னு ஃபைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வேலை பண்ணுறோம். ஏன்னா கைனெட்டிக் எனர்ஜி வந்து ப்ரெஷர் எனர்ஜியாக பம்போட அவுட்லெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அந்த கைனெட்டிக் எனர்ஜி வந்துட்டு எவ்வளோ என்ன பண்ணுது, எவ்வளோ வந்து அது லூஸ் பண்ணுது டு த கேசிங் இதெல்லாம் இருக்கு, அது லூஸ் பண்ணுது அந்த கைனெட்டிக் எனர்ஜியை. ஸோ அந்த எவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜி லூஸ் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது பேசிக்கலி லூசிங்னா வாட்டர் லூஸ் பண்ணி கேசிங் ரெக்கவர் பண்ணுது. ஸோ அதை கேட்டுக்கப்ப நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னா, டோட்டல் ஹெட் ஆஃப் தி நம்ம நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ ஹெட் ஜென்ரேட் ஆகுது மைனஸ் ப்ரெஷர் ரைஸ் ஆகுறப்ப எவ்வளோ ஹெட் லாஸ் ஆகுது. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி ப்ரெஷர் எனர்ஜி தான் டோட்டல் எனர்ஜியை நம்ம ஒரு ஃப்ளூயிட்ல. ஸோ ப்ரெஷர் எனர்ஜி டிக்ரீஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு டோட்டலாக எனக்கு இப்போ கைனெட்டிக் எனர்ஜியோட ஹெட் வந்துடணும். ஓகேயா, ஸோ இதில் வச்சு பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்ம என்ன சொல்கிறது இது இன்டூ என்ன பண்ணுறாங்க இங்கே ஃபார்முலா, கைனெட்டிக் எனர்ஜி ரெக்கார்ட் இந்த கேசிங் டிவைட் பை கைனெட்டிக் எனர்ஜி கரஸ்பாண்டிங் டு exit absolute velocity. So exit absolute velocity like a kinetic energy. Basically kinetic energy form என்ன half mv square, கரெக்டா? இந்த half mv square தான் பேசிக்கலி இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. half mv square இப்படி காமிக்கல, பேசிக்கலி அந்த டேர்ம்ல தான், அந்த டேர்ம்ல இருக்க இந்த v2 square by 2g இருக்குல்ல velocity head, this velocity head is nothing but my kinetic energy தான். அந்த kinetic energy corresponding to exit absolute velocity. ஓகே, ஸோ kinetic energy ரெக்கார்ட் இந்த கேசிங் எவ்வளோ தெரியும். நெக்ஸ்ட் டிவைடட் பை என்ன பர்சன்டேஜ் ரெக்கார்ட் இன் வால்யூட் கேசிங்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸிட் வெலாசிட்டியில் வந்துட்டு எனக்கு எவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜி இருக்கு அதை வந்துட்டு சொல்றது வந்து இந்த வெலாசிட்டி ஹெட் இந்த ஃபார்ம்ல தான். ஸோ v2 ஸ்கொயர் பை 2g இங்கே டிவைட் பண்ணனா எனக்கு பர்சன்டேஜ் இன்டூ 100 போட்டோன்னா டேட்டா எனக்கு பர்சன்டேஜில் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் இந்த சம்மு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா லைக் ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன் ப்ரீவியஸ் சம்மில், அதுக்குள்ளே சொன்னீங்கன்னா நம்ம டவுட் இருக்குன்னு அன்மியூட் பண்ணி சொன்னீங்கன்னா அதை பார்க்கலாம். இல்லைன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ 4.45. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜ் இது வந்து மல்டி ஸ்டேஜ் செம்ம லாஸ்ட் செம்ம சிங்கிள் ஸ்டேஜ் சென்ட்ரிஃபியூகல் பம்பில் இம்ப்ளாய்ட் ஆக கொடுத்துட்டாங்க, ரோட்டேட்ஸ் அது இவ்வளோ ஆர்பிஎம் கொடுத்துட்டாங்க, லிப்ஸ் இவ்வளோ மீட்டர் கியூப் ஆஃப் வாட்டர் per செகண்ட், ஃப்ளோ ரேட் கியூ கொடுத்துட்டாங்க, டு ஹைட் ஆஃப் இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, வித் எஃபிஷியன்சி ஆஃப் இவ்வளோ. Find the number of stages and diameter of each impeller of a similar multi-stage pump to lift இவ்வளோ மீட்டர் கியூப் ஆஃப் வாட்டர் to a height of இவ்வளோ 200 meters when rotating at 1500 rpm. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்டேஜாக இருக்கப்ப நம்மளுக்கு வந்துட்டு என்னென்ன வேல்யூஸு நம்மளுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. இப்போ செகண்ட் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைன் த நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ். ஸோ மல்டி ஸ்டேஜாக இருக்கப்ப நம்மளுக்கு கியூவோட வேல்யூ ஃபைனல் வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஹெட்டோட டோட்டல் வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க. இது கொடுத்துட்டு நம்ம என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க, எவ்வளோ ஸ்டேஜஸ் ஃபைன் பண்ணுங்க, டயமீட்டர் ஆஃப் ஈச் இம்பலர் ஆஃப் த சிமிலர் மல்டி ஸ்டேஜ் பம்பு கேட்டுருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன ஃபைன் பண்ணுறாங்கன்னா ஹெச்எம் வேல்யூ ஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இதோட ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் அதே தான் இருக்க போகுது. மல்டி ஸ்டேஜாக இருந்தாலும் சிங்கிள் ஸ்டேஜாக இருந்தாலும் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் த பம்ப் வந்துட்டு அதே தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்துட்டு செகண்ட் பம்பு ஃபஸ்ட்டு பம்புன்னு வச்சுக்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பம்பு செகண்ட் பம்புன்னு வச்சுக்கிறாங்க. இது வந்துட்டு என்னென்னா கியூ இப்போ வந்துட்டு ரெண்டு ஸ்டேஜுக்குமே வந்துட்டு ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் அதே தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் வந்துட்டு அதே தான் இருக்க போகுதுன்னு நீங்கள் சொல்கிறாங்க. எதனால அதே இருக்க போகுதுன்னா இந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் டு செக் இட் அவுட் வை. ஓகே, அதாவது
கரெக்டா தெரியல. ஓகேயா, திஸ் இஸ் ஒன் டவுட். லெட்ஸ் சி. வேற ஏதாவது செக் பண்ணி பார்க்கலாம். சரி தான் போடுறாங்க. சரி, ஓகே. ஸோ திஸ் இஸ் ஒன் திங் தேர் டூயிங், பட் ஐ டோன்ட் நோ ஃபார் வாட் ரீசன் தேர் டூயிங். இந்த நம்மளோட ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பம்பும் செகண்ட் பம்பும் எதனால அதை அவங்க வந்துட்டு ஈக்குவல்னு ஈக்குவேட் பண்ணுறாங்கன்னா அது கரெக்டாக எனக்கு தெரியல. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேட் பண்ணி என்ன மெயினாக அங்கே கொண்டு வர பார்க்குறாங்கன்னா, நம்மளுக்கு HM1 இருக்கு. ஸோ அதுலேருந்து HM2 எடுக்கிறாங்க. HM2 இஸ் நத்திங் பட் அந்த ஒரு பம்பில் செகண்ட் ஸ்டேஜ், அதாவது மல்டி ஸ்டேஜாக இருக்கப்ப, மல்டி ஸ்டேஜ் இருக்கப்ப அந்த அந்த மல்டி ஸ்டேஜ் சிஸ்டம்ல ஒரு பம்புக்கு எவ்வளோ இது ஒரு பம்புக்கு வந்துட்டு எவ்வளோ ஹெட் இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணுறது இந்த இந்த 28.73 ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் என்னென்ன இருக்கு நமக்கு இங்கே. நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம்? ஏன்னா டோட்டல் ஹெட் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு நம்ம ஒரு பம்போட ஹெட். ஸோ அதுலேருந்து நம்ம டிவைட் பண்ணனாலே நம்ம ஆக்சுவலி இந்த ஃபார்ம்ல பார்த்துருப்பேன். சீரீஸ் பேரெல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்கப்ப உங்களுக்கு இந்த ஃபார்ம்ல காமிச்சிருப்பேன். சீரீஸ் நடக்கிறப்ப இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ 6.976 வருதுன்னா டேட்டா வில் ஈக்குவேட் ஆர் வந்துட்டு 7 நம்ம எடுத்துக்கலாம். 7 ஸ்டேஜஸ்ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அவுட்டர் டயமீட்டர் பம்ப் சொல்லியிருக்காங்களா, அவுட்டர் டயமீட்டர் பம்புக்கு இந்த ஒரு ரிலேஷன் யூஸ் பண்ணாங்க. இந்த ரிலேஷன் வந்துட்டு எப்படி உங்களுக்கு இந்த ரிலேஷனும் வந்துச்சுன்னா எனக்கு கரெக்டாக தெரியல. D2N2/HM ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ரெண்டுமே புது ஃபார்ம்ல நாங்கள் பார்க்காத மாதிரி ஃபார்ம்ஸ். ஏன்னா படிச்சதை பார்த்தீங்கன்னா இங்கே இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஒரு சாப்டர் கடைசியில் என்னென்ன ஈக்குவேஷன் படிக்கணும்னு கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும், சென்ட்ரிஃபியூகல் பம்ப் பொறுத்த வரைக்கும் படிச்சதுல எல்லாம் அது மேலே அந்த சம்ஸ்ல பார்க்கறதுல எல்லாம் வரவே இல்லை. ஓகே, நான் சொல்லி கொடுத்ததுல எல்லாம் இருந்துச்சு இல்லையா. நான் மேலே பம்ப்ஸ் இந்த இந்த ஃபார்முலா இதெல்லாம் பார்க்கல. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு இந்த சில செமஸ்டர் புதுசாக யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் நாங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓகே, இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அப்ளை பண்ணும் அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கிட்டோம். வேற ஒன்றும் இல்லை. ஸோ திஸ் இஸ் பேசிக்லி த சாப்டர். இதுல இருந்தால் நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் CA டுடே இதெல்லாம் கேட்டாரு சம்ஸ்லாம். ஸோ இந்த சம்ஸ்லாம் தான் தென் பார்த்துட்டிங்கன்னா இது வெரி ஈஸி. இப்போ நான் வந்துட்டு இந்த சாப்டர்ல இருக்க மிச்சம் இருக்க அந்த தியரிக்கு போகிறேன். என்னன்னா இந்த சாப்டர்ல கடைசியில் வந்துட்டு கொஞ்சம் தியரி இருக்கு. என்ன தியரி பார்த்தீங்கன்னா நெட் ப்ரெஷர் சக்ஷன் ஹெட்னு ஒரு கான்செப்ட் இருக்குறாங்க. ஸோ நெட் ப்ரெஷர் சக்ஷன் ஹெட்னா எதுக்கு இந்த இது இம்பார்ட்டன்ட்னா, கேவிடேஷன் நடக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு இதை தெரியறதுக்கு இந்த நெட் ப்ரெஷர் சக்ஷன் ஹெட் உதவி பண்ணுது. ஸோ நெட் ப்ரெஷர் சக்ஷன் வந்துட்டு அதோட பேசிக் டெஃபினேஷன் என்னன்னா நம்ம இங்கே கான்செப்ட் பண்ணோம். அதாவது net positive suction head na, the suction head is that is nothing but usually it is used to describe the absolute pressure at the inlet of the pump. So pump or inlet la absolute fluid pressure na, that value minus the என்ன value நம்மளோட வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட். ஏன்னா அந்த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் தான் என்ன தீர்மானிக்குது, அந்த கேவிடேஷனை இம்பார்ட்டன்டாக தீர்மானிக்குது. இஃப் தி வேப்பர் ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விடோட கம்மி ஆயிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னா பபிள்ஸ் ஃபார்ம் ஆரம்பிக்கும், கேவிடேஷன் இருக்கும். ஸோ அவங்க பபிள்ஸ் ஃபார்மேஷன் இல்லாமல் இருக்கிறது தான் நமக்கு பெட்டர். ஸோ அப்போ இருக்கிற அந்த இன்லெட்டில் இருக்க ப்ரெஷர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விடோட ஜாஸ்தியாக இருக்கணும். கரெக்டா? ஸோ அந்த தான் இந்த நெட் பாசிட்டிவ் செக்ஷனோட இந்த இந்த கான்செப்ட் வந்துட்டு உள்ளக்காது. இங்கே வந்துட்டு இம்பார்ட்டன்ட். நெட் பாசிட்டிவ் செக்ஷன் என்னன்னா இட் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் தி என்ன இட் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் தி அப்சல்யூட் ஃப்ளூயிட் ப்ரெஷர் அட் இன்லெட் மைனஸ், அதாவது ஒரு பம்ப் இருக்குன்னா அந்த பம்போட இங்க இந்த பகுதியில் இருக்க ப்ரெஷர் என்ன, ஓகே, தட் மைனஸ் இந்த லிக்விட் வாட்டர்னா அந்த வாட்டருக்கு ஒரு வேப்பர் ப்ரெஷர் இருக்கும், அந்த வேப்பர் ப்ரெஷர் அதான் நம்மளோட நெட் பாசிட்டிவ் செக்ஷன் ஹெட். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த சப்ராக்ட் பண்ணி வர வாரி தான் நெட் பாசிட்டிவ் செக்ஷன் ஹெட். ஓகே. ஸோ நெட் பாசிட்டிவ் செக்ஷன் ஹெட்னா நம்ம யூஸ்வலாக வந்துட்டு NPSHA NPSHRன்னு மாற்றி மாற்றி சொல்லுவோம். NPSHA நெட் பாசிட்டிவ் செக்ஷன் ஹெட் அவைலபிள் அந்த பம்புக்குன்னு வரும். ஓகே. அதே இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பம்ப் மேனுஃபேக்சரர்ஸ்லாம் வந்துட்டு
என்ன சொல்றது, இது மேனுஃபேக்சர் பண்றப்ப அந்த எனர்ஜி லாசஸ்லாம் டிஸ்கிரைப் பண்றதுக்கு இந்த நெட் பாசிட்டிவ் செக்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெட் பாசிட்டிவ் செக்ஷன் இருந்துட்டு இந்த எனர்ஜி லாஸை எப்படி அவங்க வந்து இந்த மேனுஃபேக்சர்ஸ்லாம் டிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா என்பிஎஸ்ஹெச் ஆர் டேர்ம்ல. இந்த ஆர் என்னன்னா ரிக்வயர்டுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த ஆர் வந்து ரிக்வயர்டுன்னு அர்த்தம். இது என்ன பேசிக்லி அந்த பம்ப் மேனுஃபேக்சரர் அவங்க அந்த பம்போட நேம் பிளேட்லாம் போட்டு வரும்ல, அது என்ன குறிக்குதுன்னா என்ன பேசிக்கான நெட் ப்ரெஷர் செக்ஷன் எடுத்து நமக்கு பேசிக்கா மினிமமா எவ்வளவு ரிக்வயர் ஆகுது அப்படின்னு குறிக்கிறது நெட் பாசிட்டிவ் செக்ஷன் ஹெட். ஓகே, ஸோ அந்த நெட் பாசிட்டிவ் செக்ஷன் ஹெட் ரிக்வயர்டு, அதாவது அந்த வேல்யூ. ஸோ நம்ம சிஸ்டம் எப்படி இருக்கணும்னா அந்த நெட் பாசிட்டிவ் செக்ஷன் ஹெட் அவைலபிள் இந்த என்பிஎஸ்ஹெச் ஏ வேல்யூ வந்துட்டு எப்பயுமே என்பிஎஸ்ஹெச் ஆரோட ஜாஸ்தியா இருக்கணும். ரிக்வயர்ட் வேல்யூ தான் மினிமம் நெட் பாசிட்டிவ் செக்ஷன் ஹெட், அதோட எப்பயுமே ஜாஸ்தியா இருக்கும் நம்மளோட என்ன. ஏன்னா என்பிஎஸ்ஹெச்ஆர் வந்து அந்த ரேட்டிங் வந்து மேனுஃபேக்சரர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணப்ப கொடுப்பாங்க. நம்ம வந்துட்டு பைப் எல்லாம் மாட்டுவோம், பைப் மாட்டுறப்ப நிறைய பென்ஸ் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா அந்த அந்த ப்ரெஷர் செக்ஷன் இடத்துல குறையும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட சிஸ்டம்ல வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட் பண்றப்ப நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அது இதை பத்தி நெட் பாசிட்டிவ் செக்ஷன் இருந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அதை பத்தி நியூமெரிக்கல்ஸ்லாம் இருக்கும். சாரி நியூமெரிக்கல்ஸ் கொஞ்சம் தியரி இருக்கு, அந்த தியரியை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ வந்துட்டு நம்ம சிஸ்டம்ல வந்துட்டு நம்ம ஃபைனலா பைப்லாம் வச்சு மாட்டி எங்க லொக்கேட் பண்றோம், வாட்டர் சோர்ஸ் பக்கத்துலயா இல்லை தள்ளியா, அதெல்லாம் வச்சு மாட்டினதுக்கு அப்புறம் தண்ணி எடுக்க ஆரம்பிக்குமா, அப்போ எடுக்க ஆரம்பிக்கிறப்ப அப்போ வந்துட்டு இன்லெட் கண்டிஷன் ஒரு ப்ரெஷர் இருக்குமா, அந்த ப்ரெஷர் வேல்யூ பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்ஹெச் ஏ, அந்த ப்ரெஷர் வேல்யூ மைனஸ் வாட்டர் வேப்பர் ப்ரெஷர் தான் என்பிஎஸ்ஹெச். அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம என்பிஎஸ்ஹெச் ஆரோட ஜாஸ்தியாக இருந்தால் தான், அதாவது மேனுஃபேக்சரர்ஸ் அவங்க என்பிஎஸ்ஹெச் ஆர் கொடுத்துருவாங்க அவங்க பம்புக்கு, அதோட ஜாஸ்தியாக இருந்தால் நம்மளுக்கு கேவிடேஷன் அவாய்ட் ஆகும். ஓகே, இஸ் த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ என்பிஎஸ்ஹெச் ஏ வந்துட்டு எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்பிஎஸ்ஹெச் ஏ வந்துட்டு ஒரு என்பிஎஸ்ஹெச் ஏ வந்துட்டு எப்படி சொல்லலாம்னா இட் இஸ் ஆல் எக்ஸ்பிரஸ்ட் இன் இந்த என்பிஎஸ்ஹெச்சோட அந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் நெட் பாசிட்டிவ் செக்ஷன் எடுனா நான் சொன்ன டெஃபினேஷன் வந்துட்டு இந்த ஸ்லைட்ல இந்த இடத்துல இருக்கு. நெட் பாசிட்டிவ் செக்ஷன் வந்துட்டு யூஸ் டு டிஸ்கிரைப் தி அப்சல்யூட் என்னது அப்சல்யூட் பிரஷர் ஆஃப் ஃப்ளூயிட் அட் தி இன்லெட் ஆஃப் தி பம்ப் மைனஸ் வேப்பர் பிரஷர் ஆஃப் லிக்விட். நெக்ஸ்ட் என்ன பார்த்து சொல்லியிருந்தேன், ரிசல்டன்ட் வேல்யூ தான் நம்மளுக்கு என்பிஎஸ்ஹெச். நார்மலாக வந்துட்டு என்பிஎஸ்ஹெச் ஏன்னு சொல்லுவோம். ஓகே, என்பிஎஸ்ஹெச் ஏ தான் இந்த வேல்யூ சொல்லுவோம். அந்த பம்புக்கு இந்த வேல்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா அது என்பிஎஸ்ஹெச் ஏன்னு சொல்லுவோம், அவைலபிள் நெட் பாசிட்டிவ் செக்ஷன் எடுங்க. இப்போ வந்துட்டு பம்ப் மேனுஃபேக்சர்ஸ்லாம் அந்த ஒரு பம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்ஹெச் ஆர் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பம்புக்கு என்ன நெட் பாசிட்டிவ் செக்ஷன் எடுக்க மினிமம் செக்ஷன் எடுத்து நெட் பாசிட்டிவ் செக்ஷன் கொடுத்துருவாங்க வேல்யூ. நம்ம வந்துட்டு ஒரு சிஸ்டமுக்கு இந்த பம்பை வேற வேற இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு நம்ம வந்துட்டு ஒரே பம்ப் வந்துட்டு ஒரு வீட்டில் வந்துட்டு தண்ணி சோர்ஸ் பக்கத்தில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு வீட்டில் தண்ணி சோர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வச்சிருப்பாங்க, அதாவது சம்புல இருந்து இன்னும் ஹைட்டாக வச்சிருப்பாங்க. ஒரு சரௌண்டிங் ஒரு சிஸ்டம் பொறுத்து மாறும். ஸோ இப்போ அந்த ஹைட்லாம் மாறுறப்ப நமக்கு என்ன ஃப்ரிக்ஷன் மாறும், இதெல்லாம் மாறுமா, அந்த ஃப்ரிக்ஷன்லாம் வரதுனால நம்மளுக்கு அந்த சக்ஷன் சைடில் வந்துட்டு ப்ரெஷர் வந்துட்டு வாட்டர் உள்ளாக்க சக்ஷன் ப்ரெஷர் வந்து குறையுது. ஸோ அந்த வந்துட்டு ஒரு லிமிட்டுக்கு மேலே குறைஞ்சிருச்சுன்னா அதுதான் நம்ம நெட் பாசிட்டிவ் செக்ஷன் ரிக்வயர்டு ஆர்ன்னு சொல்கிறோம். அந்த ரெக்வயர்ட் மினிமம் வேல்யூட குறைஞ்சிருச்சுன்னா கேவிடேஷன் ஆரம்பிச்சிடும். புரியுதா? ஸோ அதை ப்ரிவென்ட் எப்படி பண்ணணும்னா நம்ம சிஸ்டம் வந்துட்டு அதுக்கு நம்ம தியரி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம பெண்டெல்லாம் பைப்பில் கம்மியாக வச்சு தான் சக்ஷன் சைடில் வைக்கணும், பக்கத்தில் நம்ம வாட்டர் சோர்ஸ்க்கு பக்கத்தில் வச்சுருக்கணும், இந்த மாதிரி சில ரெக்குவயர்மெண்ட்ஸும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஒரு சிஸ்டம் பில் பண்ணிவிட்டு அதோட நெட் பாசிட்டிவ் செக்ஷன் அவைலபிள் ஃபைன் பண்ணிவிட்டு அது வந்து என்பிஎஸ்ஹெச்ஆரோட ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு வந்துட்டு கேவிடேஷன் இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் ப்ரெஷர் த பம்ப் நெட் வில் பி டிட்டர்மைன் பை தி ப்ரெஷர் ஆஃப் த ஃப்ளூயிட் சர்ஃபேஸ். எதனாலலாம் நம்மளுக்கு அந்த ஃப்ளூயிட் ப்ரெஷர் த இன்லெட் எதுனாலலாம் நம்மளுக்கு தீர்மானிக்கப்படுதுன்னா அந்த ஃப்ளூயிடோட சர்ஃபேஸோட டென்ஷன், சர்ஃபேஸில் இருக்க ப்ரெஷர் என்ன. நெக்ஸ்ட் என்ன, ஃப்ராக்ஷனல் லாசஸ் இந்த சக்ஷன் பைப் ஒர்க் என்ன, சாரி ஃப்ராக்ஷனல் லாசஸ் சொல்லுவேன், ஃப்ரிக்ஷனல் லாசஸ். ஸோ சக்ஷன் சைட்னா பைப் ஒர்க் இருக்குமா, அதில் வந்துட்டு ஃப்ரிக்ஷனல் லாசஸ்னால வேற வந்துட்டு எனி ரைசஸ் ஆர் ஃபால்ஸ் வித் இன் சக்ஷன் பைப் சிஸ்டம். ஸோ ரைசஸ் ஆர் ஃபால்ஸ்னா அந்த பைப் சிஸ்டம்ல எவ்வளோ ரைஸ் இருக்கு, எவ்வளோ ஃபால் இருக்கு, இல்லைன்னா எவ்வளோ பென்ஸ் கொடுக்குறீங்க,
இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரைசஸ் ஆர் ஃபால்ஸ் அந்த கேட்டகரியில் வரும். ஓகே, ஸோ எலமெண்ட்ஸ், ஸோ பேசிக்லி அந்த கீழே ஃபார்முலா காமிச்சிருக்காங்க. ஏதோ நீங்கள் ஃப்ளூயிட் சர்ஃபேஸ் ப்ரெஷர் ப்ளஸ் பாசிட்டிவ் ஹெட்டு மைனஸ் பைப், இங்கே வந்துட்டு மைனஸ் பண்ணுறோம் ஏன்னா இதெல்லாம் நெகட்டிவ்ல இருக்கும் ஆல்ரெடி. பைப் வாக்கில் ஃபிக்ஷன் லாசஸ், ஃப்ளூயிட் வேப்பர் ப்ரெஷர்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அங்கே இருக்க நம்மளுக்கு அப்சல்யூட் ப்ரெஷர் மைனஸ் ஃப்ளூயிட் வேப்பர் ப்ரெஷர் தான் நம்மளுக்கு எம்பிஎஸ்ஹெச். அதே மாதிரி இப்படி எழுதலாம் நம்மளுக்கு சர்ஃபேஸ் ப்ரெஷரு மைனஸ் நெகட்டிவ் ஹெட்டு ப்ளஸ் பைப் ஆஃப் ஃபிரிக்ஷன் லாஸ் மைனஸ் ஃப்ளூயிட் வேப்பர் ப்ரெஷர். ஸோ இவ்வளோ தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆப்சல்யூட் ப்ரெஷர் ஆஃப் த ஃப்ளூயிட் ஆகுது. இவ்வளோ தூரத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா ஆப்சல்யூட் ப்ரெஷர் ஆஃப் ஃப்ளூயிட் மைனஸ் ஃப்ளூயிட் வேப்பர் ப்ரெஷர் இந்த செகண்ட் டைம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் இது காமிச்சிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நெட் ப்ரெஷர் சக்ஷன் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது நமக்கு இந்த ஹோல் இதுதான் சர்ஃபேஸ் இது பார்த்தீங்கன்னா தெரியுமா, பாசிட்டிவ் வேணும் சர்ஃபேஸ் ப்ரெஷரும் ஆட் பண்ணாமல் இவ்வளோ ஹைட் வருதா, அதை வந்துட்டு நம்ம பைப் ஃபிரிக்ஷன் ப்ரெஷர் கூட சப்ராக்ட் பண்ணிட்டு ஃப்ளூயிட் வேப்பர் ப்ரெஷர் சப்ராக்ட் பண்ணா இது மிச்சம் இந்த ஹைட் இருக்குல்ல, இதான் நெட் ப்ரெஷர் சக்ஷன் ஹெட். சக்ஷன் ஹெட் அவைலபிள் நம்மளுக்கு ஒரு பம்புக்கு இவ்வளோதான் நெட் ப்ரெஷர் சக்ஷன் ஹெட் ரெக்வயர்டுன்னு தீர்மானிச்சிருப்பாங்க. ஸோ இந்த அவைலபிள் எதோட ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ஓகே இட் இஸ் சஃபிஷியன்ட், அவாய்ட் கேவிடேஷன் வராது. ஸோ அதே எது நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, பைப் ஃபிரிக்ஷனாக ஜாஸ்தியாக இருக்குது அப்படி இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா நம்மளுக்கு எம்பிஎஸ்ஹெச் இதோட கம்மியாயிடும். ஸோ அதனால என்ன நடக்குது, நமக்கு கேவிடேஷன் நடக்கும். ஸோ அதை தான் எக்ஸாம்பிள் காமிச்சிருப்பாங்க. அந்த நெகட்டிவ் ப்ரெஷர்னா அது நம்ம இங்கே நெகட்டிவ் சைடில் சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இங்கே இது மேலே காமிக்காம இங்கே காமிச்சிருக்காங்க சப்ராக்ட் பண்ணதுனால. இங்கே அதே கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தியரி சொல்லியிருந்தேன்ல, ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் தியரி அமைக்குது. நெக்ஸ்ட் தியரி என்னன்னா இந்த மாதிரி பம்ப் பொறுத்த வரைக்கும் அதோட சிஸ்டமோட கர்வ்ஸ் இருக்கும். பம்போட கொஞ்சம் கர்வ்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் ஓட கர்வ்ஸ் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஹெட்டுக்கும் டிஸ்சார்ஜ்க்கும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா இந்த டாபிக் என்னன்னா ஒரு பம்ப் எப்படி செலக்ட் பண்ணுவோம் அதை சொல்லி தருது. பம்ப் எப்படி செலக்ட் பண்ணணும்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ரெசிஸ்டன்ஸ் கர்வ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கர்வ்னா என்னன்னா ஹெட்டுக்கும் டிஸ்சார்ஜ்க்கும் போடுற அந்த கர்வ் தான் ரெசிஸ்டன்ஸ் கர்வ். ஓகேயா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பம்பு ஹெட்டுக்கும் இந்த டிஸ்சார்ஜ்க்கும் பம்போட ரெசிஸ்டன்ஸ் கர்வ் வந்துட்டு இப்படி இருக்கும். ஸோ டிஸ்சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக நமக்கு ஹெட்டு குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னு காமிக்கிறாங்க. இப்போ சிஸ்டம்க்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் தேவைப்படுது, டிஸ்சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக அவங்களுக்கு ஹெட் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களோட சிஸ்டமோட அந்த கர்வை இங்கே நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ணுறோம். சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்குறோம். ஓகே, அந்த நீட் ஆகிற பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்ல தான் நம்ம பம்பை ஆப்ரேட் பண்ணோம். இந்த டிஸ்சார்ஜ் வேல்யூக்கு இந்த ஹெட் வேல்யூக்கு இந்த டிஸ்சார்ஜ் வேல்யூக்கு ஆப்ரேட் பண்ணாதான் ஐடியலாக இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க இங்கே. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தியரி தான் பேசிக். இந்த பவர் பாயிண்ட் வேணா ஒரு கம்ப்யூட்டர் பேசிக் தியரி தான். ஓகே, இந்த கிராஃப் வச்சு நம்ம அந்த பம்ப் வந்து அண்டர் சைஸ்டா இல்லை ஓவர் சைஸ்டான்னு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். அண்டர் சைஸ்ட் ஓவர் சைஸ்னா ஒரு டாஸ்க்கு வந்துட்டு அந்த பம்பு போதுமான அளவு இருந்ததுன்னா அது நார்மலானது. ஆனால் மோர் தென் ரிக்வயர்டு, அதாவது மோர் தென் ரிக்வயர்டு அந்த பவரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னா அப்போ ஓவர் சைஸ்டு. அண்டர் சைஸ்டுனா என்னன்னா நம்மளுக்கு ஒரு வேலை முடிக்க பார்க்கணும், இவ்வளோ ப்ரெஷரில் இவ்வளோ டிஸ்சார்ஜ் வேணும்னா அந்த ரெக்குவயர்மெண்ட்டை தர முடியாத ஒரு பம்ப் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு அண்டர் சைஸ்டு பம்ப். ஸோ அண்டர் சைஸ்டு பம்ப் வந்துட்டு இந்த ஓவர் சைஸ்டு பம்ப் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது சிஸ்டம் கர்வோட என்ன சொல்றது நீட்டே ஆகாது, இதுக்கு மேலே இருக்கும். இந்த சிஸ்டம் கர்வ் எப்படி போகுதுன்னா இது இப்படி மேலே போயிட்டு இருக்கும் போதும், என்ன சொல்றது இது மேலே இருக்கும். அதோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் ஓவர் சைஸ்ல இருக்கும், மோர் தென் த கெப்பாசிட்டி சொல்லுவாங்க அது. இப்போ வந்துட்டு அண்டர் சைஸ்டுன்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இருக்கும். அண்டர் சைஸ்டு சொல்றப்ப உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதாவது இந்த சிஸ்டம் இது கீழே இந்த பம்ப், அந்த பம்ப் இது வந்துட்டுல, அதாவது இங்கே ஒரு பம்ப் வருது. ஸோ இட் இஸ் நாட் ஈவன் டச்சிங் த சிஸ்டம். இது கீழே இருக்கிறனால அண்டர் சைஸ்டு, அதோட ஹெட் அண்ட் டிஸ்சார்ஜ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கீழே இருக்க சிஸ்டம் ஓடுது. ஸோ இட் இஸ் அண்டர் சைஸ்டுன்னு நம்ம சொல்லுவோம் கிராஃப் வச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ஆஃப் பம்ப். பம்ப் பேசிக்காக அந்த இது பண்ணணும் பேஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு. ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் வச்சு எப்படி ஃபாஸ்ட்டு ஃபைன் பண்ணோம்னா கியூவும் ஹெச்சும் என்ன வச்சு தான் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஃபைன் பண்ணுறோம். ஒரு பம்ப் வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் வச்சு தான் ஃபைன் பண்ணுறோம். அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஃபைன் பண்ணால் நமக்கு கியூஓ ஹெச் என்ன வேல்யூ தேவைப்படுது. ஸோ லோ ஹெட்டு நம்மளுக்குலாம் லோ ஹெட்டு உள்ள பம்ப்ஸுக்குலாம் நம்மளுக்கு அபவுட் 6 மீட்டருக்குலாம் நம்மளுக்கு அண்ட் லார்ஜ் டிஸ்சார்ஜ்லாம் தேவைப்படுது. அப்போனா ஆக்சல் ஃப்ளோ பம்ப் யூஸ் பண்ணுவோம். நிறைய ஹெட்டு தேவைப்படுது அப்போ வந்துட்டு ரேடியல் ஃப்ளோ பம்ப் யூஸ் பண்ணுவோம். ஓகே,
So if it is possible to increase the speed for low specific pump, multi-stage pump is used. Okay. So lower stage பம்புக்கு வந்துட்டு நமக்கு என்ன சொல்றது லோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் தான் இருக்கு அப்படின்னா மல்டி ஸ்டேஜ் பம்பும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இம்பலர் இருக்குல்ல, இம்பலர் வந்துட்டு ஒரு வந்துட்டு எதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணோம் அது சொல்றது தான் இந்த இது. ஷ்ரவுடட் டைப் இம்பலர், ஷ்ரவுடட் டைப், அன்ஷ்ரவுடட் டைப் இதெல்லாம் நம்மளோட டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. இல்லைன்னா நம்ம நெட்ல போட்டா கூட நமக்கு காமிக்கும். அதை பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். உங்களுக்கு காமிச்சு ஃபுல் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். புரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஷ்ரவுடட்னு சொல்லியிருந்தாங்க கரெக்டாக. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு இதை ஷ்ரவுடட் டைப் இம்பலர்ஸ் யூஸ் ஃபார் பம்பிங் ஃப்ரெஷ் அண்ட் க்ளீன் வாட்டர். ஸோ ஷ்ரவுடட் டைப் இம்பலர் எப்படி இருக்கும்னா இருக்கும். ஷ்ரவுடட் டைப் இம்பலர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி இதான் இந்த மாதிரி மூடி இருக்கும். இந்த சைடும் மூடி இருக்கும், இந்த சைடும் மூடி இருக்கும். இன்னொரு டயக்ராம் காமிக்கிறேன். இந்த பாருங்க, இந்த மேல ஒரு பிளேட் மாதிரி போட்டு அந்த இம்ப்ளர் மூடி இருக்கா, முன்னாடி கீழேயும் இந்த ஃப்ரண்ட் அப்பர் அண்ட் பாட்டம் சைடில் இந்த மாதிரி பிளேட் போட்டு மூடி இருக்காங்க. தான் ஷ்ரவுடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஷ்ரவுடு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி க்ளோஸ்டு மாதிரி இருக்கா, அது மாதிரி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரெஷ் வாட்டர் க்ளீன் வாட்டருக்கு. அன்ஷ்ரவுடர் இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அன்ஷ்ரவுடட் வந்துட்டு எதுக்கு நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம்னா மெயினாக வந்துட்டு சாலிட் லிக்விட் மிக்சராக இருக்கப்ப அதான் அன்ஷ்ரவுடட் யூஸ் பண்ணுவோம். அன்ஷ்ரவுடட் வந்து இப்படி இருக்கும். அன்ஷ்ரவுடட் வந்துட்டு இதுவும் சொல்லலாம், இது ஒன் சைட் ஷ்ரவுடட், இது அன்ஷ்ரவுடட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அன்ஷ்ரவுடட் இது உங்களுக்கு காமிக்கிறேன். அன்ஷ்ரவுடட் இப்படி தான் இருக்கும். எந்த மாதிரி சொல்றது, இந்த ஓப்பன் செமி ஓப்பன்லாம் அன்ஷ்ரவுடட்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர் போடாதது இருக்குது, அதான் அன்ஷ்ரவுடட். ஸோ நீங்கள் பாருங்க, இந்த ஃப்ரண்ட்ல கவர்லாம் போடல. இதெல்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, ஃபார் கொஞ்சம் சாலிட் பார்ட்டிகல்ஸ்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு நம்ம லிக்விட் கூட, அப்படி இருக்கப்ப இந்த மாதிரி ஒரு பம்பை யூஸ் பண்ணுறோம். மிக்ஸ்டு ஃப்ளோ இம்பலர்ஸ் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஃபார் வித் டிஃப்யூசர் வெயின் ஃபார் டீப் வெல் ஆர் சம்மர்சபிள் பம்ப்ஸுக்கு. அப்போ தான் வந்துட்டு மிக்ஸ்டு ஃப்ளோ இம்பலர்ஸ் வித் டிஃப்யூசர் வெயின் யூஸ் பண்ணுறோம். ஸோ மிக்ஸ்டு ஃப்ளோ இம்பலர்ஸ் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இதுதான் நம்மளோட மிக்ஸ்டு ஃப்ளோ இம்பலர்ஸ். இங்கே இந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு சைட் ஷ்ரவுடடாக இருக்கும், இந்த மாதிரி ஓப்பனான இதில் வெயின்ஸ் அப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு எங்கே யூஸ் பண்ணுவோம்னா சம்மர்சபிள் பம்ப்ஸில் நம்மளுக்கு டீப்பான இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு செட்டப் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓவரால் இதான் நம்ம சாப்டரில் இருக்க விஸ்வா அகிலேஷ். ஸோ இதை நீங்கள் சாலிடாக நீங்கள் தரவு பண்ணிங்கனாலே, அதுக்கப்புறம் சில தியரிலாம் சொல்லியிருப்பேன். அந்த ஓலிட் கேசிங்னா என்ன, ஓலிட் கேசிங்கோட தியரி பார்த்துக்கோங்க, அதோட யூசஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தியரிஸ் இருக்கு. இந்த தியரியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இதே நம்மளுக்கு போதுமானது இந்த சாப்டருக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டருக்கும் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு கிளாஸ் விஸ்வா அகிலேஷ். பேசிக்கலி நமக்கு இந்த சாப்டரோட முடியுது திரும்ப ஃபர்ஸ்ட் சிஏவோட போர்ஷனு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வேணால் இது ஆஃப் பண்ணிக்கலாம், வேற என்ன ரெக்கார்டிங்.